Praise the Lord. 11th of July. இன்னைக்கு இப்போ நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா சம்பூர்ணமாக இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு சொல்லி யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மேபி ஒரு நியூ பிஸ்னஸாக இருக்கலாம், புதுசாக ஒரு ஜாபுக்கு போயிருந்துருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் புதுசாக இன்றைக்கி தொடங்கியிருக்கலாம். ஆனால் அதை குறித்து உங்களுக்கு நிறைய பயம் இருக்கலாம். ஐயோ, நான் இவ்வளோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனா, இதில் நான் முன்னேறுவேனா, இதில் நான் ஜெயிப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்காக தான் இயேசுவா பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட நம்பிக்கை எல்லாவற்றையும் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உண்மையாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக காட் அதை க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் உங்களோட கூட இருப்பார். மேபி இன்றைக்கி மற்றவர்கள் உங்களை பார்த்து இதை வச்சு நீ என்ன பண்ணிட போகிற, இதை வச்சு நீ முன்னேறியா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கூட உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லியிருக்கலாம். உங்களை ரொம்ப கேவலமாக ஏளனமாக பேசியிருந்துருக்கலாம். ஸோ ஒரு நாளும் தேவன் உங்களை அவங்க முன்பாக வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஸோ நீங்கள் இன்றைக்கி சின்னதாக இப்படி துவங்கியிருக்க ஒரு காரியம் நிச்சயமாகவே ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். ஸோ அதை குறித்து நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. மனுஷங்க சொல்கிறத நீங்கள் காதில் வாங்காமல் நீங்கள் உங்களோட வேலையை செய்யுங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அதில் ஒரு வெற்றியை உங்களுக்கு தருவார். ஸோ எதை குறித்தும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சீங்கன்னா காட் அவரோட வேலையை கரெக்டான டைமில் செய்வார். ஸோ இந்த வசனத்துக்கு இந்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. God bless you. Have a blessed day.